கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டாத நாளிலும் வாசிக்க முடியாது தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 147 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். சங்கீதம் 147 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி விற்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து மீள் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்படுவார்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியில் நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானது. இந்த அதிகமான இந்த வாசிக்கப்படத்தான சங்கீதத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் சொல்லுவார்களாம்? கர்த்தரால் சத்ருவுடைய கையில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து ரட்சிப்பையும் நன்மையையும் பெற்றிருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட இடத்துல உள்ளவங்க நன்மை பெற்றிருக்கிறாங்களாம்? கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லுவார்கள். பூமி 4 திசைகளிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை தேடி வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். காரணம் என்ன? அவர்கள் நம் வனாந்திர பாதையாய் நடந்து வந்த போது தாகத்தோடும் பசியோடும் பலவிதமான கஷ்டங்களோடும் வனாந்திரத்திலே நடந்து வந்தார்கள். தாங்கள் போக சேர வேண்டிய வழிகள் தங்களுக்கு தெரியாமல் இருந்தபடினாலே அவர்கள் எந்த ஊருக்கு போகணுமோ, எந்த நாட்டுக்கு போக வேண்டுமோ அவர்களை தேவன் நேர் வழியாக அவர்களை கர்த்தரே நடத்தி கொண்டு வந்தார். அந்த நடத்தி வந்த தேவனாய் கர்த்தர் வழியில விடலை, எங்கேயும் விடலை. அவர் கடைசி சொல்றாரு, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியில நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்த தாகம், இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களில் நமக்கு விருப்பம் இருக்கிற தாகம் என்று சொன்னால் ஒரு தீராத ஒரு ஆசை. தண்ணீர் தாகம் இருக்கிறது, ஆத்ம தாகம் இருக்கிறது. உலகத்தில் ஏதாவது காரியங்களை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் விரும்பி தேடுகிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் தாகமுள்ள ஆத்மாவை கர்த்தர் மேல், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நம்பினால், அவரே நம்பி விசுவாசித்தால் தாகமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புவார். நாம் கர்த்தருக்குள்ளாக தாகமாய், கர்த்தருக்குள்ளாக பசியாய், எப்படியாவது தேவன உலகத்தில் அநேகரை ரட்சிக்க வேண்டுமே, அநேகரை நேர்பாதையாக நடத்த வேண்டுமே, வழி தவறித்திருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடும் கவனத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் கர்த்தர் நன்மையான விழி தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிப்போமா. எங்கள் பரிசுத்த பிதாவை இந்த ஆசீர்வதிக்கப்படுவார் இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கதாந்த வேளையிலும் இன்றைய தியானத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது சொல்லி
நாங்கள் வாசித்தோம். அநேக பாதைகளில் வழி தெரியாமல் திக்கி தவறி கண்ணீரோடும் கவலையோடும் நடந்து வந்த நாட்களில் கர்த்தர் நல்லவராயிருந்து ரட்சித்தீரே. அப்படி ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் யாவரும் கர்த்தர் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நாங்கள் துதிக்கிறோம். அநேக நேரங்களில் பசியாகவும் தாகமாகவும் விடாய்த்ததுமான நிலையில வனாந்திரத்தில் நடந்து வந்த போது நாங்கள் எங்கே போவோம், என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கும் போது நேர் வழியாக நாங்கள் போய் சேர வேண்டியதான இடத்துக்கு நேர் பாதையை காட்டி நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சென்றது ஆண்டவரை தாவதிக்கும் ஊரை நாங்கள் கண்டடையத்தக்கதாக கர்த்தர்களை உதவி செய்கிறேன். இந்த நாட்களிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான் தம்முடைய ஜனங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். வழி தெரியாமல் என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்களுடைய குடும்ப பாரத்தினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நாங்கள் எப்படி செய்வோம் என்று தெரியாமல் தத்தளிக்கிறதான ஜனங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் போது என் தேவனாய் கர்த்தர்களுக்கு தாபரிக்கும் ஊருக்கு ஆண்டவரை வெளிச்செவ்வையான பாதையில நேராய் நடத்தி செல்கிற தேவனாய் கர்த்தர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கவும் தாகமுள்ள ஆத்மாவே கர்த்தர் திருப்தி ஆக்குகிறேன். தவனமுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறேன். ஆண்டவரே, அவ்விதமாகவே நன்மை செய்து கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படுவீராக. கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதி கனம் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் விடுப்புறமாகிய அருமை இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.